ஹலோ வியூவர்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஆஸ்பரகஸ் பொரியல். தமிழில் இதை தண்ணீர் விட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரெசிபி வந்து கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபியாக தான் இருக்கும். பட் இது நிறைய பேருக்கு இதை வந்து எப்படி குக் பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கும். ஸோ அவங்களுக்காக இது ஒரு சின்ன ரெசிபி வீடியோ. இப்போ வந்து இந்த ஆஸ்பரகஸை நம்ம வந்து டாப்பில் இருக்கிற அந்த நுனிப்பகுதியை கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு மிச்சது எல்லாத்தையுமே குட்டி குட்டியாக பீஸாக கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து முத்தலாக எந்த இடம் வந்து ஸ்ட்ராங்காக முத்தலாக இருக்கிற மாதிரி இருக்கோ அது வரைக்கும் கட் பண்ணிவிட்டு அந்த முத்தலை வந்து நம்ம தூக்கி எறிஞ்சிடலாம். அதை நம்ம யூஸ் பண்ண போகிறது கிடையாது. இந்த காயோட பேருக்கு ஏற்ற மாதிரியே இதோட மருத்துவ குணமும் அந்த யூரினரி இன்ஃபெக்ஷன்ஸ், மூட்டு வலி இதெல்லாத்தையுமே வந்து க்யூர் பண்ணக்கூடியது. இது சாப்பிட்டோன்னா அது வந்து யூரினரி இன்ஃபெக்ஷன்ஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு இது வந்து ஒரு சிறந்த மருந்தாக இருக்கும். அதே சமயத்தில் இது டேஸ்ட்டுமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுபோல் இந்த ரெசிபி பண்ணவும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், இதெல்லாம் முத்தல். இதை நம்ம எடுத்துகிட்டு இதை மட்டும் நம்ம வந்து காயாக யூஸ் பண்ண போகிறோம். இது போல் நான் எல்லாத்தையுமே அரிஞ்சு வச்சுருக்கேன். இப்போ நம்ம வந்து இதை குக் பண்ணிடலாம். ஒரு பேனில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை ஊற்றி நம்ம ஹீட் பண்ணிக்கலாம். இது வந்து சோம்பு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் போட்டிருக்கேன். இது பொரிஞ்சோன்னே நம்ம அடுத்தது வந்து வெங்காயத்தை சேர்க்கலாம். இப்போ நான் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் வெங்காயத்தையும் அது கூட ஆட் பண்ணிக்கிறேன். நான் வந்து ஒயிட் ஆனியன் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் எந்த கலர் ஆனியனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சோண்டு கருவேப்பிலை போட்டு லைட்டாக வதங்க விடலாம். லைட்டாக ப்ரௌன் கலராக மாறினாலே போதும். ரொம்ப ப்ரௌனிஷாக மாறணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா இது பொரியல் தானே. ஸோ வந்து லைட் ப்ரௌனாக இது போல் மாறினாலே போதும். இப்போ இந்த ஸ்டேஜில் 1/4 சைஸ் அளவுக்கு தக்காளி, அதாவது 1/4 பகுதி மட்டும் தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். அதையும் சேர்த்து இது கூட கொஞ்சம் லைட்டாக வதங்க விடுவோம். இப்போ கொஞ்சோண்டு உப்பு, அந்த பொரியலுக்கு தேவையான அளவுக்கு உப்பை சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சுக்க வதங்கணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா பொரியல் தான். ஸோ லைட்டாக வதங்கினாலே போதும், ஓரளவுக்கு அதோட நிறம் மாதிரி வதங்கினாலே போதும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம நறுக்கி வச்சுருக்க ஆஸ்பரகஸை வந்து நம்ம அதோட சேர்த்து அதையும் சேர்த்து வதக்கி விடலாம். இதில் வந்து நம்ம இப்போ தண்ணி சேர்க்கவே போகிறது கிடையாது, ஏன்னா வந்து அதிலே லைட்டாக தண்ணி விடும் அந்த பொரியல்லையே. அதிலே வந்து அந்த பொரியல் வெந்துடும். ஸோ வந்து நம்ம கொஞ்சம் கூட எங்கேயுமே தண்ணி சேர்க்க வேண்டாம். இப்போ லைட்டாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. இதில் இப்போ கொஞ்சோண்டு வெறுமிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இது காரத்துக்கு ஏற்ற அளவு தான். நீங்கள் காரம் நல்லா சாப்பிடுவீங்க அப்படின்னா கொஞ்சம் கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவு போட்டுக்கலாம். இல்லைனா 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் வந்து மிளகாத்தூள் சேர்த்து அதையும் சேர்த்து வதக்கி விடலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒரு 10 மினிட்ஸ்க்கு மூடி போட்டு மீடியமான ஃப்ளேமில் இதை வேக விடலாம். 10 மினிட்ஸ் கழித்து நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். நல்லா வெந்திருக்கு பார்த்தீங்களா? மேலே இருக்க லேயர் எல்லாம் இது எல்லாத்தையுமே ஒரு வாட்டி நம்ம பரட்டி விட்டுக்கலாம். கீழே இருக்க லேயரெல்லாம் மேலே கொண்டு வந்துட்டோன்னா நம்மளுக்கு வேக கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான். இதிலே 10 மினிட்ஸ்லேயே நல்லா வெந்துருச்சு. நான் பரட்டி விட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து துருவன தேங்காவை அது மேலே தூவி நான் அடுப்பை ஆஃப் பண்ணி க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். அந்த அடுப்புலேயே க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். 5 மினிட்ஸ் கழித்து அதுக்கப்புறமா நம்ம எடுத்து சர்வ் பண்ணலாம். இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கீழே இருக்க லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலோட நியூ ரெசிபி வீடியோ அப்டேட்டை இனி இன்ஸ்டாகிராம்லேயே நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இன்ஸ்டாகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன், அதையும் செக் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க. சுவையான உணவை சுலபமாக செய்ய நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள்.